ஐயோ சாமி, நீ எல்லாம் மனுஷனே இல்ல ப்ரோ. விஜய் டிரைவர் ப்ரோ மீட் பண்றதுக்கு நைட்டே நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து தஞ்சாவூருக்கு கிளம்பிட்டோம். நைட்டே கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டு 12:30 மணி ட்ரெயினுக்கு 11:30 மணிக்கே போய் உட்காந்தாச்சு. அப்புறம் ட்ரெயின்ல ஏறி ஒரு அரகுற தூக்கத்தை போட்டு காலையில ஒரு மவுத் வாஷிங்கை போட்டு வெளியே போய் பார்த்தனே சோழ பூமியை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஸ்டாப் பக்கத்துல வந்துருச்சுன்னு விஜய் ப்ரோக்கு போன் அடிக்கிறேன். தலைவன் போனே எடுக்க மாட்டேங்கிறாப்ல. சரி அவர் வரட்டும்ட்டு தஞ்சாவூர்ல ஒரு 6:15 மணி பக்கம் இறங்கிட்டு என்னோட காலை வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே வந்தேன். கரெக்டா ரெடியா நின்று இருந்தாப்ல வெளியில. அப்புறம் என்ன ப்ரோக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வண்டியில ஏறிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு வேற லெக் போடலான்னு 2 பேரும் பிளான் பண்ணோம். ஆனா எனக்கு வேற டிராவல் பண்ணி வந்தனால டயர்டா இருந்துச்சு. நான் லைட்டா தான் போட்டேன். ஆனா அவர் இந்த இப்த்ரெஸ்ட் மிஷினை விடுவேனான்ட்டு மனசாட்சியே இல்லாம 150 கிலோ பிஆர் போட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபிட்னஸை பத்தி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தென் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது சாப்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அங்க புதுசா நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. அவங்களோட செம ஃபன்னு. அதுக்கப்புறம் காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தாரு. சூப்பரா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு மதியான சாப்பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். செய்யும் போது பார்த்தா மல்டி விட்டமின் டப்பால மசாலா பேக்கெட் ஒழிச்சு வச்சிருக்காரு. என்ன ப்ரோன்னு கேட்டா நம்ம வீட்டுல முக்காவாசி டப்பா இப்படிதான் ப்ரோ இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அருவாளை எடுத்து காட்டுக்குள்ள இலை வெட்டுற கிளம்பிட்டோம். அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அமோகமா மதிய உணவை முடிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கு டாட்டா சொல்லிட்டு பெரிய கோயிலுக்கு கிளம்பிட்டோம். என்னடா நான் ஓட்டுறேன்னு பாத்தீங்கன்னா விஜய் ப்ரோக்கு வேட்டி பறக்குதுன்னு அவர் ஃப்ரெண்டு வண்டியில கொண்டு நம்மள இந்த வண்டி ஓட்ட சொல்லிட்டாப்ல. சரின்னு போட்டோ எடுக்கலாம்னு கோயிலுக்கு போனா அங்க சரியான கூட்டம். சரி வேற என்ன பண்றதுன்னு அங்கேயே கொஞ்ச நேரம் ஒரு வாக்கிங்க போட்டு அங்கேயும் ஒரு சைடிங்க போட்டு கோயில ஒரு நீட்டான வியூ எல்லாம் பார்த்து நைட்டுக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆனனால அங்கிருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி லைட்டான ஒரு டின்னரை போட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு விஜய் ப்ரோ மீட் யூ சூன் சோகமா அனுப்பிச்சுட்டாப்ல. டாட்டா சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சரை யாராச்சும் மீட் பண்ணோம்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க கூட ஒரு vlog போட்டுருவோம்.